பொதுவாக குரு பயிற்சி சிம்மத்துக்கு இப்படி இருக்குங்க. சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு சூழ்நிலை கைதியாகி ஒன்றும் பண்ண முடியாமல் கைகள் கட்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அந்த கட்டு அவிழ போகுது. சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடின மிருகங்கள்னு நம்ம கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே கதை தான் சிம்மராசிக்கு நடக்க போகுது. எங்கெங்கெல்லாம் லாக் ஆகி நின்னாங்களோ அத்தனை லாக்கும் உடைய போகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 12 வரக்கூடிய குரு பயிற்சி குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு தகுதியே இல்லாதவங்க பிஸ்னஸில் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு மூலதனமாக எடுத்துக்கிட்டு நம்பி ஏமாறுறது, பார்ட்னர்ஸால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. ஒரு ஃப்ரெண்டை நம்பி தானே ஒரு பேப்பரில் கூட எழுதாமல் நான் வந்து கையெழுத்து போட்டேன், கடைசி நீ வந்து என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெலாம் ஆட்பட்டிருப்பாங்க. செலவுகள் நிறையா வரும், ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். ஒரு வாண்டடாக தான் பண்ணுவோம். ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ரெனோவேட் பண்ணாமலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் ரெனோவேட் பண்ணால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும், வீடு பார்க்க அழகாக இருக்கும். இந்த குரு பயிற்சி இன்னமும் எங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தரணும். ஒரு குரு ஸ்தலத்தை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னா, மதுரை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை, இங்கே இருக்கிறது சித்திர வல்லப பெருமாள் கோவில். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு எல்லா குருஸ்தலத்தை விட ஒரு சிறப்பு இங்கே என்னென்னா, பக்தி பிளஸ் நேரம் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் என்னெல்லாம் நடக்க போகுது? உச்ச குருவாக வர்றாரு, ஆனால் அதே சமயம் அஷ்டம சனியும் இருக்குது. ஸோ அஷ்டம சனி ஒரு பக்கம் பிரச்சனையை தர போகிறார், உச்ச குரு இந்த பக்கம் நல்லதை செய்ய போகிறார். என்னெல்லாம் நடக்க போகுது? தொழில் செய்கிறவங்க தொழில் என்ன நடக்கும்? வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா? முன்னேற்றம் இருக்குமா? அது போக பண வரவுகள், பல்வேறு விஷயங்களை நம்ம இதில் பார்க்குறோம். இறுதியாக நம்ம இந்த குரு பயிற்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு பிரத்யேக குருஸ்தலத்தை பற்றியுமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பயிற்சி சிம்மத்துக்கு இப்படி இருக்குங்க. சிம்ம ராசி சிங்கம் தூங்கிட்டு இருக்குங்கிறதுனால எலியெல்லாம் வந்து சிங்கம் மேலே ஏறி விளையாடுங்கிற கதையாக சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியில் மாட்டிக்கிட்டாங்க. நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுவியாடா இவ்வளோ நாள், இப்போ இவ்வளோ இந்த வரத்து வரைய இவ்வளோ பாடுபடுத்துறியேன்னு சிம்மராசிக்காரங்க யோசிக்கிற அளவுக்கு அஷ்டம சனியில் நிறைய செக்ஸ் இருக்குது அவங்கள சுற்றி. ஸோ என்னென்னா சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு சூழ்நிலை கைதியாகி ஒன்றும் பண்ண முடியாமல் கைகள் கட்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அந்த கட்டு அவிழ போகுது. ஸோ இவ்வளோ நாள் யார் தைரியமாக சிங்கத்து மேலே ஏறி ரன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்த எலிகள்லாம் செதறி ஓட போகக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலமாகவே இது. அஷ்டம சனியிலேருந்து ஒரு விமோச்சனத்தை இந்த உச்ச குரு சிம்மராசிக்காரங்களுக்கு தரப்போகிறாரு. அஷ்டம சனியை 9ஆம் பார்வையாக உச்ச குரு 12ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறாரு. அப்போது சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடின மிருகங்கள்னு நம்ம கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே கதை தான் சிம்மராசிக்கு நடக்க போகுது. எங்கெங்கெல்லாம் லாக் ஆகி நின்னாங்களோ அத்தனை லாக்கும் உடைய போகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு உளவியல் மாற்றங்கள் குரு பயிற்சினால் ஏற்பட போகுது அப்படின்னா என்னவா இருக்கும்? சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் மாற்றம், நான் யாருங்கிறத என்னை நானே மறந்தேன்னு ஒரு லிரிக்ஸ்லாம் படிச்சிருப்பேன். என்னை நானே எங்கோ மறந்தேன், நானே மீண்டும் நானாய் பிறந்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. தான் யாருன்னே மறந்துருப்பாங்க. இந்த அஷ்டம சனி கொடுத்த போராட்டங்களில் நான் யாருங்கிறதையே நான் மறந்துடுறேன், இப்படிலாம் நான் இருக்க மாட்டேனே, இப்படி ஒரு பிரச்சனைனா நான் இதுக்கு பதிலடி இப்படி கொடுக்குற ஆள் தானே, இப்போ என்ன இப்படி கட்டுப்பட்டு போய் இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ ஒரு பதிலே சொல்ல முடியாத நிலைமையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துருந்தவங்கெல்லாம் தான் யாருங்கிற மாதிரி ரீவயர் ஆக போகிறாங்க, தன்னைத்தானே புதுப்பிக்க போகிறாங்க. எப்படி இருந்தோமோ அதே மாதிரி திரும்ப மாற போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. 12 வரக்கூடிய குரு பயிற்சி குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய சௌகரியத்தை நிறைய பார்க்க வைப்பார். ஸோ அடுத்தவங்களுக்கே செஞ்சுட்டு இருந்துட்டு நம்ம கொஞ்சம் சௌகரியமாக இருப்போம், நமக்கு பிடிச்ச விஷயங்களாக வாங்குவோம், கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருப்போம், சொஃபஸ்டிகேட்டடாக இருப்போம். எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இதை பண்ணேன். சிம்மராசி பெண்கள் கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, வீட்டில் பிடிக்கிறதே சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு இன்றைக்கி என்னம்மா இந்த டிஷ் அப்படின்னு கேட்டால், எனக்கு இது பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சால் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக எவால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு குருவுடைய பார்வையில் எங்கெங்கெல்லாம் இருக்க போது, அந்த பார்வையினால என்ன பலன் கிடைக்கும்? சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பார்வை விழுறது வந்து 3 இடங்க, 4, 6, 8. ஸோ 4ஆம் இடத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்வை விழுறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனியிலே அம்மாவோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். தாயை பகைச்சிருப்பாங்க, அல்லது அம்மாவுக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் போயிருக்கும். 2 விதமாக நடக்கலாம். அல்லது அம்மாட்ட இருந்து தள்ளி இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கிறது, அவங்களோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது குறையிறது.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். அது மாறப்போகுது. ஸோ அம்மாவோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வரப்போகிறீங்க. அம்மாவுடைய ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆக போகுது. அம்மா வழி சொந்தக்காரங்க எஸ்பெஷலி தாய் மாமாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை 4ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வையை கொடுக்குது. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுது. ஸோ 6ஆம் இடத்துக்கு விழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு தொழில் அமைப்பு, எந்த இடத்துக்கு வேலை தொழிலில் நம்ம போகணும், நம்மளை வச்சுக்கணும்னு நினச்சோமோ அந்த கௌரவம் உங்களோட வேலையில் கிடைக்கிறது, அதை கொடுப்பாரு. கொஞ்சம் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும், அதை கொஞ்சம் சிம்மராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் இடத்துல விழக்கூடிய குருவுடைய பார்வை அஷ்டமத்தில் விழுது. சனியுடைய அத்தனை நெகட்டிவிட்டியும் குரு தகர்க்க போகிறாரு. இங்கே குருவுடைய பார்வை மட்டும் 8ல் விழுந்ததுன்னா கூட அது கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் அங்கே சனி உட்காந்து குருவுடைய பார்வை வாங்குறாரா, இந்த குரு என்ன பண்ணுவார்னா சனியுடைய பார்வையும் மட்டுப்படுத்திடுவார். சனி பார்க்குற இடங்கள் தப்புன்னு சொல்லுவோம். இப்போ குரு பார்வையை வாங்கின சனி பார்வை எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எடுக்காது. அப்போது அஷ்டம சனியை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணி வைக்க போகிறாரு இந்த உச்சகுரு. சிம்மராசினியர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் இந்த குரு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறாரு, தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த குரு பயிற்சி சப்போர்ட்டாக இருக்குமா? சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? வேலைக்காரங்களால் தான் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ், அவங்களோட அந்த பொறுப்பற்ற தன்மையினால் வரக்கூடிய ஒரு நஷ்டங்கள், யாரோ ஒருத்தர் ஒரு தகுதியே இல்லாதவங்க பிஸ்னஸில் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு மூலதனமாக எடுத்துக்கிட்டு நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழிலில் நிறைய சந்திப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. உன்னை நம்பி தானே இறங்கினேன், ஒரு ஃப்ரெண்டை நம்பி தானே ஒரு பேப்பரில் கூட எழுதாமல் நான் வந்து கையெழுத்து போட்டேன், கடைசி நீ வந்து என்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கெலாம் ஆட்பட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃப்ரெண்டோட தொழிலுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க, மாட்டியிருப்பாங்க உள்ள. ஃப்ரெண்டோட கடனுக்கு இவங்க இஎம்ஐ கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தொழிலில் நிவர்த்தியாக போகுது. தொழில் சம்மந்தமாக எங்கேயாவது போய் உங்கள் பணம் லாக் ஆயிருந்ததுன்னா அந்த பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஜூன் மாதம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கிடைக்கும். அழுக்கான இடங்களில் வேலை செய்கிறவங்க, அழுக்கான இடங்களை சுத்திகரிக்கிறது தொழிலாக வச்சுருக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்ட் பண்ணுறவங்கலாம் சனியுடைய அம்சம். க்ரஷரு அந்த மாதிரியான விஷயங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், ஃபர்னிச்சர், ஆயில் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ், பிளாஸ்டிக் பிஸ்னஸ், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மராசினியர்களுக்கு வேலையில் கூட நபர்களுக்கு வேலையில் இந்த மாதிரி முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகட்டும், ப்ரொமோஷன், இதெல்லாம் கிடைக்கும். குரு எப்படி சப்போர்ட் பண்ணுவாருங்க? சிம்மராசிக்காரங்களுக்கு வேலை அமைப்பு எப்படி இருக்குது? 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. ஸோ கடைநிலை ஊழியர்களாக இருப்பாங்க. ஸோ தகுதிக்கு குறைஞ்ச வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நல்லா படிச்சுட்டும் ஒரு 10th 12th குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க பண்ணுற வேலையவே இவங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் தன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டில் நான் சேல்ஸுக்கு நிற்கிறேன் அப்படின்னா கூட அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை செய்கிற இடத்துல நல்ல இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்த இடத்துல அவமானப்பட்டிருந்தாங்கன்னா அந்த அவமானங்கிறது மாறும். ஐடி துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது சக்சீட் ஆகும். வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலயமா நல்ல வேலை கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பும் சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. சிம்மராசினியர்களுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், ஒரு குரூப் எக்ஸாமில் ட்ரை பண்ண போகிறேன், அதே சமயம் நான் அது ஒரு காலேஜுக்காக என்ட்ரன்ஸ்க்கு பார்த்துட்டு இருக்கேன், JEEE ஆகட்டும், நீட், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி ஜெயிப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேம்? வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவுக்கு எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆகி திரும்ப அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க சிம்மராசி பசங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சமாக இந்த குரு பயிற்சிங்கிறது வருதுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தேன், நான் கிளியர் பண்ணியிருக்க வேண்டிய எக்ஸாம்ஸே எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகாமல் போயிடுச்சு. நல்லா படித்தோம், எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்தோம், என்னால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எக்ஸாம் சமயத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஹால் டிக்கெட்டை வச்சுட்டு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டேன். இதெல்லாம் தான் அஷ்டம சனி பண்ணியிருப்பார். அந்த நிலைமையெல்லாம் மாறி அந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸோடு வந்து அதை அணுகிறது, அதில் ஜெயிக்கிறதுங்கிறது எப்படி? 6க்கு குரு பார்வை இருக்குல்ல, காம்படிஷனாக ஜெயிச்சிடுவீங்க. அப்போ சிம்மராசி பசங்க துணிஞ்சு இறங்கி அடிக்கலாம். அஷ்டம சனியெல்லாம் மீறி ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறது இந்த பயிற்சி, குரு பயிற்சி. குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸே நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே சிம்மராசிக்காரங்களுக்கு சித்தியாகும். ஏன்னா 6லேயே போய் தான் சூரியன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக ஸ்டேட் எக்ஸாம்ஸே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான யோகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. 12th முடித்த பசங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸே எழுதலைனாலுமே கட் ஆஃப் பொறுத்து கிடைக்கக்கூடிய சீட்ஸுமே நல்ல நல்ல காலேஜஸில் இவங்க ப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் டொனேஷன் இல்லாமல் சிம்மராசி பசங்க காலேஜஸ்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். அந்தளவுக்கு ஒரு யோகத்தை உச்சகுரு கொடுக்குறாரு.
சிம்மராசியில் வந்து திருமணமாக பல்வேறு 90s கிட்ஸ் இனிமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இல்லாமல் திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அஷ்டம சனியோட பயம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் திருமணத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணுவாருங்க. அஷ்டம சனி திருமணத்தை கொடுத்து திருமணத்தில் பிரச்சனையும் கொடுத்துருப்பாரு. அந்த பிரச்சனையை நல்லிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்போ இந்த குரு பயிற்சி வருது. ஸோ திருமணம் ஆயிடுச்சு, சந்தோஷமாக கல்யாணம் பண்ணோம், ஏன்டா கல்யாணம் பண்ணோங்கிறத யோசிக்க வச்சுட்டாரு இந்த அஷ்டம சனி. கல்யாணத்தையும் கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனையும் கொடுத்துட்டாரேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெளிச்சமாக இந்த குரு பயிற்சி வருது. 12ல் வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா இல்லறத்தை வந்து இணைக்க வைப்பார். 2வது ஒரு மனப்பக்குவத்தை கொடுப்பார். 12ல் வரக்கூடிய குரு முக்கியமாக என்ன பண்ணுவார்னா ஒரு மெச்சூரிட்டியை கொடுப்பார். ஒரு பிரச்சனைனா அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிற ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாரு. பிரச்சனைன்னு வந்துருச்சு, அந்த பிரச்சனை பூதாகரமாகிறதுக்கு என்ன காரணம், அந்த பிரச்சனையை நம்ம எப்படி டீல் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை குரு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் நல்ல முறையில் அந்த பிரச்சனையை டீல் பண்ணி கணவன் மனைவி பிரச்சனைகளை சுமூகமாக சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரோ ஒரு பெரியவங்க, யாரோ ஒரு வெல்விஷர், திருமண வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால கப்பலுக்குள்ளே ஒரு நல்ல மன இணக்கம், ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை வராது, நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். காதல் விவகாரங்களில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், குருவே பயிற்சியானாலும் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தப்பான நபர்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது, ஒரு தப்பான டைரக்ஷனில் ரொம்ப ஸ்பீடாக ஓடுறது, தப்பான பிஸ்னஸை இறங்கி பண்ணுறது, இதெல்லாம் தான் அஷ்டம சனி பண்ண வைப்பார். குரு பகவான் அந்த ஸ்பீடாக நீங்கள் ஓடுறீங்கல்ல, அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இப்போ உச்ச குரு வராரு. ஸோ அந்த கவனச்சிதறல்கள் மட்டும் எங்கேயும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் நீங்கள் கான்ஷியஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? மிஸ்கேரேஜஸை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணவங்க யாருன்னா சிம்மராசி பெண்கள் தான். கடந்த ஒரு 1.5 வருஷமாக ஒரு எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகட்டும், தப்பான இடங்களில் ஒரு கரு உருவாகிறது, குழந்தை உருவாகி ஒரு ஹார்ட் பீட் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை, குழந்தையோட க்ரோத் சரியில்லைன்னு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸை வந்து நான் சிம்மராசியில் பார்த்தேன். இந்த குரு பயிற்சியில் என்ன ஆக போகுதுன்னா குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். போன குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அடுத்த குழந்தையும் அப்படி ஆயிருமோங்கிற ஒரு பயம் பொதுவாக இந்த மிஸ்கேரேஜை ஃபேஸ் பண்ண பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கிறதா. ஸோ அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். குரு உச்சமாகிற காரணத்தினால சுமூகமான கர்ப்பகாலம் அப்படிங்கிறது உச்ச குரு இருக்கிற இல்லை குரு வலுத்த ஜாதகங்கள்லாம் ஒரு சுமூகமாக இருக்கும். ப்ரெக்னென்சியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதே தோணாது, எந்த ஒரு மார்னிங் சிக்னஸும் இருக்காது, ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக டெலிவர் பண்ணிடுவாங்க. அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்பவே பலமாக இருப்பார், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ப்ரெக்னென்சி டைம்லேயும் அவங்களுக்கு எந்த ஒரு டயர்ட்னஸும் இருக்காது. அதே மாதிரி குரு வந்து இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு வலுக்கிறதுனால நேச்சுரல் கான்செப்ஷனே ஆகி ஹெல்த்தியான ஒரு ப்ரெக்னென்சியாக ரொம்ப சுமூகமாக அந்த கர்ப்ப காலத்தை பெண்கள் கடந்து வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது சிம்மராசி பெண்களுக்கு இருக்குது. ஆண்களாக நீங்கள் சிம்மராசியில் இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த யோகம் உங்கள் மனைவிகளுக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 100% எல்லா வகையிலையும் நல்ல முறையில் இந்த குரு பயிற்சிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. சிம்மராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஹெல்த் ரீதியாக எந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது? இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், தோள்பட்டை வலி, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், இந்த தோள்பட்டை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி ஷோல்டர்ஸ் இப்படி அப்பர்டாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தூக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அறியாமலே சும்மா நார்மலாக இருக்கும்போது இப்படி தான் வச்சுருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க கடந்த 2 வருஷமும் இப்படி தான் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஷோல்டர் பெயினுமே அதிகமாக இருந்திருக்கும். அது இன்னுமே கொஞ்சம் எலிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அப்போது கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கிறது, போன் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது, விட்டமின் டி உள்ள ஃபுட்டை நிறையா எடுத்துக்கிறத சிம்மராசிக்காரங்க ஆரம்பத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடணும். எலும்பு மஜ்ஜைகளில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி டயர்ட் ஆகிடுறது, டக்குன்னு டயர்ட் ஆகிடுறது, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலே டயர்ட் ஆகிடுறது, அளவுக்கு மீறின ஒரு சோர்வுங்கிறது வரும். எப்போவுமே தூக்கமாக வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நைட்டும் நல்லா தான் தூங்கியிருப்பாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சிம்மத்துக்கு வராதனால நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டுக்கிறது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, ஸ்பிரிச்சுவல் விஷயங்களும் நம்ம சொல்லுவோம். என்ன கோயிலுக்கு போனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்ணலாங்கிற குருஸ்தலத்தையும் நான் வீடியோட எண்ணில் சஜஸ்ட் பண்ணுறேன். அங்கேயும் போயிட்டு வர்றதுங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு பண சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? குரு பயிற்சி ஆகுது, அது ஒரு நல்ல இடமா இருக்குது. பட் அஷ்டம சனியும் இருக்குது. ஸோ இவங்களுக்கு பண ரீதியாக எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? 2 விதமான பலன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வெளியில் கொடுப்பாங்க. ஏதாவது கோயில்னால் வந்து நிற்பாங்க. கோயிலுக்கு வழக்கமாக கொடுக்குற டொனேஷன்ஸை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு வரும். நிறைய ஆன்மீக காரியங்களுக்கு, தான தர்மங்களுக்கு, அன்னதானங்களுக்கு சிம்மராசிக்காரங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. சமூக அந்தஸ்து வேணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த 12ல் இருக்கக்கூடிய உச்சகுரு கொடுப்பாரு.
செலவுகள் நிறையா வரும், ஆனால் சுப செலவுகளாக இருக்கும். ஒரு வாண்டடாக தான் பண்ணுவாங்க. ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ரெனோவேட் பண்ணாமலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் ரெனோவேட் பண்ணால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும், வீடு பார்க்க அழகாக இருக்கும். அதை வந்து ஒரு வேஸ்ட் ஸ்பெண்டிங் நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான சுப செலவுகள்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு காருக்கு இன்சூரன்ஸ்னு வரும், அடுத்து காருக்கு ஒரு செலவு வரும். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான், வீண் கிடையாது. பட் செலவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிறத சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. 12ல் இருந்தாலுமே குரு உச்சமாக இருக்கிறதுனால ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸ் மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல லாபம்ங்கிறது இருக்கும். குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறாரு. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ஆயில், இந்த மாதிரியான செக்டர்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலமாக லாபம்ங்கிறது அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்களால் ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு போட்டி பொறாமை, யாரோ ஒரு நபர்களும் கவனமாக இருக்கணும். அது உறவுகள் ரீதியாக இருக்கலாம், நண்பர்கள் ரீதியாக இருக்கலாம், யாரிடம் ரொம்ப கவனமாக. சிம்மராசிக்காரங்க கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்ட்டையும் கவனமாக தான் இருக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே அஷ்டம சனி, அதில் வந்து உங்களுக்கு உறவு நிலையில் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா போயிட்டு இருந்த உறவுல பிரச்சனை, 3ஆம் நபர்னால பிரச்சனை, இன்லாஸ்னால பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்னால பிரச்சனை, எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனையே இல்லைங்க, சுற்றி இருக்கிறவங்களால தான் எங்களுக்குள்ளே பிரச்சனை வருதுன்னு புலம்புற அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது தலை தூக்கி தான் இருந்தது. இப்போ உச்சகுரு வர்றதுனால பிரச்சனையை செட்டில் பண்ணுவார். எந்த அளவுக்கு அதை தீர்த்துக்கணுங்கிற வழிமுறைகளை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவாருங்கிறத நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்னேன். ஆனாலும் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணும். குரு வந்துட்டாரேங்கிற ஒரு தைரியத்தில், ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒரு நாள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நல்லா நடந்துக்கிறாங்க, அப்போ அடுத்த நாள் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட பேசலான்னு பேசணுன்னா, என்ன நேற்று நல்லா தான் பேசுனாங்க, இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம்ங்கிறது அவங்களுக்குள்ளே வந்துடும். சென்சிட்டிவாக டீல் பண்ணணும். அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க தேவைகளை அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்க தேவைகளையும் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த விஷயத்தில் சிம்மராசிக்காரங்க குரு பயிற்சிக்கு அப்புறமும் கவனமாக இருந்துக்கணும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைம் போயிட்டு இருக்கிற பிரத்யேகமான ஒரு குரு ஸ்தலம் சொல்லலாம், குரு பயிற்சிக்கு பின்ன அப்படின்னா என்னவா இருக்கும்? சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்குது, குரு உச்சமாகறாரு. இந்த 2மே எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணும். இந்த குரு பயிற்சி இன்னமும் எங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை பெற்றுத்தரணும். திருமண வாழ்க்கையில் குறிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விளங்கணும், குழந்தை பிராப்தம் இருக்கணும், பணம் நிறைய வரணும், வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கணும், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், எங்கே போயிட்டு வரலாம், ஒரு குரு ஸ்தலத்தை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கன்னா, மதுரை சோழவந்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை, இங்கே இருக்கிறது சித்திர வல்லப பெருமாள் கோவில். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்தலத்துக்கு எல்லா குருஸ்தலத்தை விட ஒரு சிறப்பு இங்கே என்னென்னா, குரு பகவானும் சக்கரத்தாழ்வார் 2 பேருமே சுயம்பு மூர்த்திகளாக இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவங்களை நீங்கள் அந்த ஸ்தலத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா குரு உச்சமாகும் போதெல்லாம் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு, திருப்பு முனைங்கிற விஷயம் எல்லா ராசிக்கும் நடக்கும். ஸோ அந்த ஒரு திருப்பு முனை சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையில இவங்க போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு செல்ல ஒரு பரிகாரம் செய்யலாம் ஏதாவதுனா அதுக்கு என்ன இருக்குமா? சிம்மராசிக்காரங்க நாங்கள் தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் போக சொல்கிறீங்க, ரொம்ப ஈஸி தான், ஒரு வாட்டி தான் போக சொல்கிறீங்க, எங்களுக்கு அதுக்கே வந்து அஷ்டம சனி விட மாட்டேங்கிறாருங்க, குரு உச்சமானாலும் சனி கொஞ்சம் தடுக்கிறாரே, என்ன பண்ணுறது, வீட்டிலே இருந்து ஏதாவது நாங்கள் பரிகாரங்கள் பண்ணலாமான்னா நிச்சயமாக பண்ணலாம். சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்காங்க, சூரியனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த கிழமையில் பசு இருக்குது இல்லையா, பசுமாட்டுக்கு கோதுமையில் செஞ்ச உணவுகளை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. வாரம் கொடுத்தா நல்லது. மாதத்துக்கு ஒரு முறையாவது கொடுங்க. அப்படியும் முடியலைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது பசுவுக்கு உங்கள் கையினால் கோதுமையினால் ஒரு உணவை கொடுத்துருங்க. இதை கொடுத்துக்கிட்டே வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். அசைவ பிரியர்களுக்கு இது கஷ்டமான ஒரு விஷயம் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஆனாலும் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ வழிபாடுங்கிறத பண்ணலாம். சிவ ஸ்தோத்திரம் ஏதாவது கேட்டாலாம். டெய்லிலாம் எங்களால் கேட்க முடியல, வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாவது உட்காந்து ஒரு கோளறு பதிகம்லாம் கேட்குறது நல்லது. ஒரு நாள் தானங்க லீவுனா அந்த ஒரு நாள் தான் நீங்கள் கடவுளையும் கும்பிட போகிறீங்க. வெறும் 10 நிமிஷம் தான். யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்சன்ட்ரேட்டடாக உட்காந்து சிவன்கிட்ட உங்கள் மனசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா குரு பயிற்சி இன்னும் யோகமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்போது விழாவரையும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.